கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஓசியா 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால். இங்கே ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்பதாக. ஒருவேளை நாம் அவரை இடத்தில் திரும்பாமல், அவரை அறிந்து கொள்ளாமல் இருப்போமேயானால் நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும். அநேகர் அறிந்து கொண்டும் தன்னுடைய அக்கிரமத்தினாலே விழுந்து விட்டதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த உலகத்திலே அநேகர் இயேசுவை அறிந்தும் தன்னுடைய பாவங்களினால், தன்னுடைய அக்கிரமங்களினால், தன்னுடைய மீறுதல்களினால் அவரை மறுதலித்து விழுந்து விட்டார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு பகுதியிலே விழுந்திருப்போமே ஆனால் அவரிடத்தில் மனம் திரும்பும்படி ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நாம் அவரிடத்தில் திரும்பினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வின் முக்கியமான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவை நிம்மதியான வாழ்க்கையும் நமக்கு கொண்டு வரும். நாம் அக்கிரமத்தில் விழுந்த இடத்திலிருந்து எழும்பி அவரிடத்தில் திரும்புவோமாக. நாம் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்க நம் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். நாம் யாவரும் அவரிடத்தில் திரும்பும்படியாக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பேர் பேராய் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்று சொன்னீர். ஒருவேளை ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவேளை சில நேரங்களில் சில அக்கிரமங்களினால் விழுந்திருப்பார்களே, ஆனால் கர்த்தர் ஒரு விசையாய் தூக்கி விடுவீராக. உம்மண்டை திரும்புவதற்கு உதவி செய்யுங்க அப்பா. நீங்க மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இந்த வார்த்தை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும், இன்றைக்கு புதிதாய் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரையில் உண்மை அறியாமல் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்யும். அவர்கள் கண்களை திறந்தருளுங்க சுவாமி. உம்மண்டை திரும்பவும் உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீர்கள். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவார். தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு